அம்மா காலத்தில் அமைச்சராக இருந்தக்கூடிய எம்சி சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன் தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி தாவேக்கில் போய் சேர்ந்துட்டீங்கனாலும் வீட்டுக்கு போய் சாப்பிட்றீங்க பாருங்கள் கை வாயில், அதுவே அதிமுக போட்ட சோறு. உண்மையிலே அதிமுகவில் எதுவும் பிரச்சனை இருக்கா? ஏன்னா ஒவ்வொரு ஆளாக போய் தாவேக்காவை சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இல்லை உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை இல்லையா? இல்லை கழுவுற கையில் தான் தின்றீங்களா? உங்களுக்கு எவ்வளோ உயரத்தில் உயர்த்தி வச்சா குன்னம் ராஜேந்திரன் காலை கழுவி குடிச்சா கூட உங்களுக்கு அறிவு வராதுடா. ஏன்டா இந்த பழப்பு? நாய் பிழைக்குமா இந்த பிழைப்பு? தாவேக்கால போய் இது முடிக்க ஜாயின் பண்ணுவாங்க, யாருக்குமே எந்த பதவியும் கொடுக்கலையா சார்? 25 பேர் போனாங்களே, அதில் 4 பேர் ரிசைன் பண்ண வச்சு நட்டாத்தில் விட்டவன். எடுபடியாக இருக்கிற புஜி ஆனந்தையும் ஆதவ அர்ஜுனா கிட்ட போய் சேருங்களே, உங்கள் தன்மான இடம் கொடுக்கலையா? ஐயோ, இன்னும் அதாவது நீங்கள் இன்னும் கேவலமான வார்த்தை. எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்தேன், ஜெயலலிதாவோட ஆட்சியை பார்த்தேன் அப்படின்லாம் சொன்னாங்க. சிறப்பான ஒரு 75 நிமிடங்களில் 436 திட்டங்களுக்கு பற்றி பேசினாங்களாம். 6 திட்டங்களுக்கு 1 நிமிஷம். எவ்வளோ சூப்பர் பவர் ஒரு முதலமைச்சர். அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்த பெஞ்சமின் திமுகவில் போய் மு.க. ஸ்டாலின் முன்னாடி இணைஞ்சிருக்காரு சார். இந்த ஒருத்தால் இந்த இயக்கம் அப்படியே செத்து போச்சா? இது செத்து போகிற கட்சி இருக்குது. சாதனை செய்யக்கூடிய இயக்கங்கள், சாதிக்க வந்த இயக்கம் நிச்சயம் சாதிக்கும். நாளை நிமிடங்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், அம்மா காலத்தில் அமைச்சராக இருந்தக்கூடிய எம்சி சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. உண்மையிலே அதிமுகவில் எதுவும் பிரச்சனை இருக்கா? ஏன்னா ஒவ்வொரு ஆளாக போய் தாவேக்காவை சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இல்லை தாவேக்கா அவ்வளோ பெரிய கட்சியாக மாறிக்கிட்டு வருதா சார்? அருமையான கேள்விங்க. ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்குது. இவங்க போய் சேர்ந்த விதம் பார்த்தீங்களா? அதை நீங்கள் சொல்கிற உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்சி சம்பத்து, கடம்பூர் ராஜு, அப்புறம் சிவபதி, என்ஆர் சிவபதி, இவங்க எல்லாருமே புழக்கடைன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது வாசலுக்கு பின்புறம் உள்ள வழி, அங்கே காத்துட்ருக்காங்க. யாருக்காக? அந்த தாவேக்கான்னு சொல்கிற தற்குறி கட்சியோட தலைவனை பார்க்க இல்லை, அந்த கட்சியோட எடுபடின்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இவங்களை பார்க்கறதுக்கு காத்துட்ருக்காங்க. ஐயோ, எவ்வளோ பெரிய அசிங்கையா இது சார். கேட்டு கூட திறக்கலைன்னு நினைக்கிறேன். அரை மணி நேரம் 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திறந்த உடனே இல்லை அதாவது சினிமா தேட்டரில் டிக்கெட்டு வாங்க ஓடுவாங்க பாரு, அந்த மாதிரி அடித்து பிடிச்சி ஓடுறாங்க. உங்களுக்காடா? நீங்கள் ஏண்டா வயிற்றுக்கு உப்பு போட்டு தான் சோறு தின்றீங்களா? உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை இல்லையா? இல்லை கழுவுற கையில் தான் தின்றீங்களா? உங்களுக்கு எவ்வளோ உயரத்தில் உயர்த்தி வச்சா நீங்கள் இன்றைக்கி தாவேக்கில் போய் சேர்ந்துட்டீங்கனாலும் வீட்டுக்கு போய் சாப்பிட்றீங்க பாருங்கள் கை வாயில், அதுவே அதிமுக போட்ட சோறு. எச்சில் நாய்ங்க, நன்றி கெட்ட நாய்ங்க. நன்றி கெட்ட நாய்கள் சொல்லவே கூடாதுங்க, ஏன்னா நாய் நன்றி உள்ள பிராணி. ஆனால் கல்யாண மண்டபத்தில் இலையெல்லாம் வச்சு கொட்டணும் தெரு நாய்ங்க, சொறி நாய்கள்லாம் அந்த எச்சில் இலையை பொறுக்க வரும் பாருங்கள், அந்த வகையார சேர்ந்தவங்க இவெல்லாம். சார், இவங்க வீட்டில எல்லாம் கண்டிப்பாக தாவேக்கால போய் இணைஞ்சா அவங்க வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள், பிள்ளைமார்கள் ஏற்றுருப்பாங்களா சார்? இவனுக்கு தான் சொன்னாங்களே, கடம்பூர் ராஜு சொன்னான்னு நினைக்கிறேன், புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் விஜய் ரூபத்தில் பார்க்குறோம். எம்ஜிஆர் எப்படி இறக்குற வரைக்கும் சிஎம்மாக இருந்தாரோ அதுபோல் விஜய் சிஎம்மாக இருப்பார். உங்களுக்கு அறிவு இருக்கணும்டா, பேசும்போதே அறிவு இருக்கணும், வரணும் நல்ல பேச்சு. அது இன்னொன்று சொல்கிறாங்க, மக்கள் பணி. இது வரைக்கும் என்னடா பண்ணீங்க? மக்கள் பணி ஆற்றாமையா? நீ எம்எல்ஏவான, மந்திரியான, உயர் பதவி, உன்னுடைய ஆரம்பம் என்ன? நீ இப்போ சொன்ன ஒவ்வொரு முன்னாள் மந்திரிகளோட ஆரம்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்டமான சூழ்நிலை தான். ஈவன் நம்ம எடப்பாடி பழனிசாமி, நம்ம பொதுச் செயலாளரே வெள்ளம் வியாபாரி, கோவணம் கட்டிக்கிட்டு ஏறு விழுதவர், இப்படின்னு அவருடைய வரலாறு படிப்படியாக சொல்லி உழைச்சி மேலே வந்தவன். உங்களுக்கும் அது மாதிரி தான். ஆனால் உங்களை இந்த உயரத்தில் உயர்த்தி வச்சுக்கிற ஒரு இயக்கத்தை நாசப்படுத்திட்டு அவன் என்னமோ தற்குறி வெற்றி கழகமா, என்ன தமிழக வெற்றி கழகம், ஆனால் தற்குறி வெற்றி கழகனே வருது. தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு என்னடா வாழ்வு கொடுத்துருவோம்? சின்ன பசங்கிட்டலாம் போய் நிற்கிறீங்களாடா?
எதுவுமே வேண்டாம், வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் மரியாதை நிலைச்சி நிற்கும். சார் ஒரு மாவட்ட செயலாளர் இதே மாதிரி தானே சார், ஓபிஎஸ்கிட்ட இருந்து ஒரு மாவட்ட செயலாளர் எங்கள் வீட்டில் சொன்னேன் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் குன்னம் ராஜேந்திரன் சொன்னார்ல சார், அது மாதிரி குன்னம் ராஜன் அவன் மனுஷங்க, சோத்தில் உப்பு போட்டு தின்றவன். அவங்க மனைவி குழந்தைங்க அவனை ஒழுங்காக வழி நடத்திச்சு, அந்த வழி கேட்டுட்டு ஐயையோ இது தவறு. ஆனாலும் குன்னம் ராஜேந்திரன் காலை கழுவி குடிச்சா கூட உங்களுக்கு அறிவு வராதுடா. ஏன்டா இந்த பிழைப்பு, நாய் பிழைக்குமா இந்த பிழைப்பு? அது என்னவோ அது அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஏண்டா இதை பற்றி பேசணும். ஆனால் 10 வருஷமாக தலைமைக்கு வந்து எடப்பாடியார் இந்த தலைமையை ஸ்திரப்படுத்த முடியலையான்னு சில பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு சொல்கிற பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 வருஷமாக தன்னுடைய சகாவாக இருந்தவர் இந்த அளவுக்கு பொதுச் செயலாளராக, முதலமைச்சராக, கட்சியை வழி நடத்தக்கூடிய 10 வருஷமாக கட்சியை வழிநடத்தி ஏபாம் பிஃபார்மில் கையெழுத்து போடுறவரா, இப்படி உங்களை வழி நடத்தின ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு வைத்தெரிச்சல் காரணமாக காண்டுன்னு சொல்லுவாங்க. இதோட அடிப்படையில் நீங்கள் நிற்கிற மாவட்டத்தில் நீங்களும் தோற்று, இந்த கடம்பூர் ராஜு, எம்சி சம்பத்து, சிவபதி, இன்னும் சில உடுமலை ராதாகிருஷ்ணன், இவங்களெல்லாம் சொல்கிறேன், இப்போ போய் சேர்ந்தாங்களே இவங்களெல்லாம் சொல்கிறேன், தானும் தோற்று தன்னுடைய மாவட்டத்தில் இருக்கிறவங்க வேறு யாராவது ஜெயிக்க வச்சு பார்க்கலாம், அவங்களுக்கு செலவு பண்ணி அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இயக்கம் இந்த அளவுக்கு போயிருக்காது. இந்த அளவுக்கு போகிறதுக்கு நீங்கள் தானே காரணம். திடீர்னு இவங்க நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க சார், பதவி வெறி அப்படிங்கிறாங்க. தாவேக்கால போய் இது முடிக்க ஜாயின் பண்ணுவாங்க, யாருக்குமே எந்த பதவியும் கொடுக்கலையா சார்? எப்படி கொடுப்பான்? 25 பேர் போனாங்களே, அதில் 4 பேர் ரிசைன் பண்ண வச்சு நட்டாத்தில் விட்டவன். அப்படியும் நீங்கள் நம்பி போகிறீங்க, என்ன புது வாழ்வு கிடைக்கும். மாஸ் லீடரை பார்த்து ஆரம்பித்த கட்சி, மாஸ் லீடர் இருந்த கட்சி எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட. அவங்க டைம்லேயே, புரட்சித் தலைவர் டைம்லேயே எஸ்டிஎஸ் என்ற மாபெரும் தலைவர் 234 தொகுதிக்கு வேட்பாளர் நிறுத்தினவர் எங்கே போனார்? மாஸ் லீடர் புரட்சித் தலைவி அம்மா, அந்த அம்மா கடத்துகிற திருநாவுக்கரசு ஒரு கட்சி, அப்புறம் நாவலர் ஒரு கட்சி, இப்படி ஆளாளுக்கு ஒரு கட்சி. இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? இவங்களும் லீடர்கள் தானே. உங்களை விட சிறந்த லீடர்கள் இப்போ போயிருக்கீங்களே, உங்களை விட சிறந்த லீடர்கள் தான் அவங்களாம். திசை இருக்கிற பக்கமே ஈவன் ஆர்எம்வி கூட ஆரம்பித்தார். ஆர்எம்வின்றது சாதாரண பவர் கிடையாதுங்க. புரட்சி தலைவருக்கு வலதுகரமாக இருந்து செயல்பட்டவர். அப்படிப்பட்டவருக்கு கட்சி ஆரம்பிச்சே அவர் ஒன்றும் இல்லாத வாங்கிட்டாங்க. சார் இவங்க இணையிறது எல்லாமே ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த் அப்படின்னு சொல்லி இவங்களை பார்த்து இணையிறாங்க சார். நான் இணையிறதை தப்பு சொல்லலை. இது முடிக்க முதலமைச்சர் விஜயை போய் இவங்க பார்த்ததா இது முடிக்க எந்த ஃபோட்டோவும் வரல, எதுவுமே வரலையே சார்? இந்த கேள்வி உங்கள் ஞானத்தில் உதயமாகும் போது அவங்களுக்கு தெரியாதா? அந்த தலைவரை போய் பார்க்க முடியலையாடா? எடுபடியாக இருக்கிற புசி ஆனந்தையும் ஆதவர்ஜுனா கிட்ட போய் சேருங்களே, உங்கள் தன்மான இடம் கொடுக்கலையா? ஐயோ, இன்னும் அதாவது நீங்கள் இன்னும் கேவலமான வார்த்தைகள்லாம் வாயில் வருங்க. இதெல்லாம் சி, இதுவும் ஒரு ஜென்மமா? சோட்டால் அடித்த பிண்டங்கள்ங்க. அதான் சொல்லிட்டேன், நரவலை சாப்பிட்றவங்க, தன்னுடைய வாந்தியை தானே எடுத்து சாப்பிட்றவனுங்க. இதுதான் சார். அங்கே போய் சேர்ந்தவங்க எல்லாமே எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்தேன், ஜெயலலிதாவோட ஆட்சியை பார்த்தேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே அப்படி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும். ஆமாம். அதான் ஒரு சிறப்பான ஒரு 75 நிமிடங்களில் 436 திட்டங்களுக்கு பற்றி பேசினாங்களாம். அப்போது 436 திட்டங்களை பேசுகிறதுக்கு 75 நிமிடங்கள் போதுமான்றது தெரிய வரல. அப்போது அதை டிவைட் பண்ணி பார்க்கும்போது 6 திட்டங்களுக்கு 1 நிமிஷம். அப்போ எவ்வளோ சூப்பர் பவர் ஒரு முதலமைச்சர், எப்போ சூப்பர் பவர் ஒரு அரசாங்கம். சே, என்னடா கேட்கும்போதே கேவலமாக இல்லையா இந்த அரசாங்கம் நடத்துகிற? கீர்த்தனா அந்த தொழில்துறை அமைச்சர், இங்கிருந்து 2 தொழிற்சாலை ஆந்திராவுக்கு போகுது, நீங்கள் வந்தது அப்புறம் அதை தடுத்து நிறுத்துக்கு வழி இல்லை. அதே மாதிரி நம்ம அங்கங்கே கரண்ட்டு கட் ஆகுது, அதுக்கு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரா என்னமோ குமார் அவர் சொல்கிறாரு, திமுக காரங்க பிடுங்குறாங்க இதுவே. ஏண்டா இதெல்லாம் தடுக்கிறதுக்கும் தொடர்ந்து மின்சாரம் கொடுக்கறதுக்கும் தானே நீங்கள் இருக்கிறீங்க. ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் எங்கே இப்போ நான் இருக்கிற இந்த ஊர்லேயே கரண்ட் நைட்டில் பவர் கட் ஆகுது, தூக்கம் இல்லாமல் வெளியே போனால் கொசுக்கடி.
ஏன்னா அவர் வந்து பீஸ் கேரியில் பிடுங்குற மாதிரி ஒரு சிசிடிவியை வந்து ஒரு ட்விட்டர் பக்கத்தில் வந்து பகிர்ந்துருந்தாங்க. நான் கூட பார்த்தேன். 2 பேரை வந்து அரெஸ்ட்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி வந்து வேணும்னே இந்த அரசுக்கு எதிராக சதி வேலை எதுவும் நடக்குதா சார்? அங்கே ஒன்று நடந்துடுச்சு, அதை சிசிடிவி கேமரா பார்த்து பிடிச்சிட்டிங்க. தமிழ்நாடு முழுக்க அதே நடக்குது. ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கலாம், செஞ்சுருக்கலான்ற வாதத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக ரோட்டில் உட்காந்துங்கிறான் நைட்டில் தூக்கம் இல்லாமல். இதுதான் இன்றைக்கி பவர் கட்டோட பிரச்சனை. அதிமுகவில் வந்து முன்னாள் அமைச்சராக இருந்த பெஞ்சமின் அம்மா சமாதிலாம் போய் அழுதாரு. நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு எடப்பாடியார்கிட்ட கூட தான் அழுதாரு. ஆனால் இப்போ திமுகவில் போய் மு.க. ஸ்டாலின் முன்னாடி இணைஞ்சிருக்காரு சார். பன்னீர்செல்வம் போனான், நம்ம இவன் மனோஜ் பாண்டியம் போனான், வைத்தியலிங்கம் போனான். பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு இவன் யாருடைய கையாள்னு தெரிஞ்சு நீ எதுவும் செய்யாமல் பதவி விட்டு எடுத்தார். அழுதுகிட்டு இருந்த, உனக்கு போக்கிடம் கிடையாது, நீ மேயர் துணை மேயராக இருக்கும்போது நீ யார் என்னன்றது எங்களை போன்றவங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன. அப்படி இருக்கிற உன்னை வந்து இப்போ வந்து எங்கே போய் அடைக்கலம் தேடுறது அப்படின்னு பார்க்கும்போது நீ திமுகவில் போய் இணைஞ்சிருக்கு. இதால் அந்த மாவட்டம் முழுக்க மக்கள்லாம் போய் அங்கே சேர்ந்துடல, தொண்டர்கள்லாம் உன் பின்னாடி வரலை என்ன. இதெல்லாம் வந்து ஒருத்தர் ஏங்க திருநாவுக்கரசு, எஸ்டிஎஸ், ஆர்எம்வி, கேகேஎஸ்எஸ்ஆர், கண்ணப்பன், சு முத்துசாமி எல்லாமே நிறைய பேர். திமுகவில் பார்த்தா 10 அமைச்சர்கள், இன்றைக்கி பார்த்தா நிறைய பேர் போயிருக்காங்க தாவேக்காக்கு. இந்த ஒருத்தால் இந்த இயக்கம் அப்படியே செத்து போச்சா? இது செத்து போகிற கட்சி இருக்குது, சாதனை செய்யக்கூடிய இயக்கம், இது சாதிக்க வந்த இயக்கம், நிச்சயம் சாதிக்கும். அடுத்த தேர்தலில் எங்கள் எடப்பாடியாருக்கு இப்போ ஃப்ரீ. முதல்வர் பதவிக்கு தான் வாரிசு இல்லாத இயக்கம், மற்ற பதவிக்கெல்லாம் வாரிசு வரக்கூடாதுன்றதுக்கு கண்டிஷன் கிடையாது. அதனால் அவங்க பிள்ளைங்களை நம்பிக்கையோட அந்தந்த மாவட்டத்தில் ஒரு இளைஞனை தேர்ந்தெடுத்து அந்த கட்சிக்கு அவனுக்குடைய பவர் கொடுத்து அவனை பின்னிருந்து என்னை போன்றவர்கள்லாம் பொதுச் செயலாளர் மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அவங்கள ஊக்குவித்து முன்னிறுத்தி போனால் இந்த இயக்கத்துக்கு அழிவே இல்லை. எடப்பாடியார் அவர் இன்னும் சோர்ந்து போல டைம் எடுத்துக்கிறார், இன்னும் என்னென்ன ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிச்சயமாக எங்களை வழி நடத்துவார், கட்சியை மேலுக்கு கொண்டு போவார். 72 வயசானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 72 வயசு இல்லைங்க, 27 வயதுடைய இளைஞனை போல் எங்களுடைய பொதுச் செயலாளர் பணியாற்றுகிறார். அதனால் அவருடைய செயல்பாட்டின் கீழ் இளைஞர்கள்லாம், அதாவது புது ரத்தம் பாய்ச்சறது போல் இந்த இயக்கத்துக்கு தயவு கூர்ந்து இவளெல்லாம் வர வச்சு இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்தினார். அவருடைய தலைமையில் இந்த இயக்கம் வெற்றி பாதையை நோக்கி செல்லும். நாளை நமதே, இந்த நாடும் நமதே. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.